ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழ் டாபிக் கீழே இருக்க சொல்லகராதி இருக்கு இல்லையா, அலகு 2ல் சொல்லகராதி அப்படின்ற டாபிக் கீழே எதிர்ச்சொல் கண்டறிதல் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதாச்சும் எதிர்ச்சொல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சிலபஸ் வைஸ் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழுக்கும் சரி, பொது அறிவுக்கும் சரி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெயினாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். எதிர்ச்சொல்ல ஃபஸ்ட்டு பெரியது அப்படின்னா சிறியது, பல, சில, உயரம், குட்டை, ஏறு, இறங்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 0.5 கம்மி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அண்டு இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கீங்க. இந்த கொஷின்லாம் உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணணும். இந்த கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ரொம்ப எப்படி இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க போகலாம். உயரம் அப்படின்னா குட்டை. 4th ஒன் ஏறு, இறங்கு, இழு அப்படின்னா தள்ளு அப்படின்ற ஆப்போசிட் வரும். மேலே அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கீழே, உள்ளே வெளியே தெரியும். சூடான, குளிர்ச்சியான, பழைய, புதிய, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். முன்னால், பின்னால், அருகில், தொலைவில், நினைத்தல், மறத்தல். அதாச்சும் தெரிஞ்சது அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டிடலாம். சரிங்களா? மண்ணில் அப்படின்னா விண்ணில், தேக்குதல், நீக்குதல். நண்பர்கள், பகைவர்கள். வெப்பமாய் அப்படின்னா குளிர்ச்சியாய், மேல், கீழ், உள்ளே அப்படின்னா வெளியே தெரியும். ஏறினான், இறங்கினான். உயர்த்திணை அப்படின்னா அக்ரிணையும் வரும், தாழ்த்திணை. இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஆப்ஷன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மெய், பொய், பழமை, புதுமை, அமுதம், நஞ்சு, சோம்பல், சுறுசுறுப்பு, பெருமை, சிறுமை, இட்ட, எடுத்த. இட்ட அப்படின்னா இடுறது, எடுத்த அப்படின்னா எடுக்கிறது. ஸோ இது ஆப்போசிட்டு. பெரு அப்படின்னா கொடு அப்படின்னு வரும். மிகுதி, குறைவு, புதுமை, பழமை, குறை, நிறை, நீளும், நீளாத. நினைத்தது அப்படின்னா மறந்தது, குறையாத அப்படின்னா நிறையாத. நெக்ஸ்ட்டு ஆனந்தம் அப்படின்னா வருத்தம் அப்படின்றது வரும். இன்னல், இன்பம். இன்னல்னா துன்பம் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ இன்பம் வந்து ஆப்போசிட்டு. கற்றார், அதாச்சும் கற்றவர் அப்படின்னா கல்லார் அப்படின்ற மீனிங் வரும், எதிர்ச்சொல் வரும். இளையோரும், முதியோரும். குறைய, நிறைய, மெல்லிய, தடித்த, முடியும், முடியாது, விரைவாக, மெதுவாக, கொழுத்த, இளைத்த, பல வகை, சில வகை, விரைவாக, மெதுவாக, அகைன் வந்திருக்கு. கடினமாக, எளிதாக, விழுந்து, எழுந்து, உயர, தாழ, மகிழ்ச்சி, கவலை, உண்மை, பொய், முடிவு, தொடக்கம், தோல்வி, வெற்றி, புதிய, பழைய, கொடுத்து, வாங்கி, உயர்ந்த, தாழ்ந்த, சத்தமாக, மெதுவாக. இரவு, பகல் நமக்கு தெரியும். இரவுனா ஆப்போசிட் பகல். மேடு அப்படின்னா பள்ளம். துயரம் அப்படின்னா இன்பம். வெளிச்சம், இருட்டு. நன்மை, தீமை, புகழ், இகழ், வெற்றி, தோல்வி. தோன்றும் அப்படின்னா மறைவு. பகைவன் அப்படின்னா நண்பன். வேற்றுமை, ஒற்றுமை. மெய்மை, பார்த்துக்கோங்க. மெய்மை அப்படின்னு வந்துச்சுன்னா பொய்மை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்பு, பகை. இனிய, இன்னாத. இனிய அப்படின்னு வந்தால் இன்னாத. இழிவு, உயர்வு. இடம், வளம். இம்மை அப்படின்னா மறுமை. ஓகேங்களா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இம்மை அப்படின்னா ஆப்போசிட்டு மறுமை. இன்னா அப்படின்னா இனிய. உறங்கு, விழி. ஏமாற்றம் அப்படின்னா ஏற்றம். ஓகேங்களா? பழமை, புதுமை. பெருமை, சிறுமை. வென்று, தோற்று. குழுவாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? தனியாக இருக்கிறது. தொன்மை, அண்மை. தொன்மைனா பழமையானது, அண்மைனா ரீசண்டானது. அதான் வந்து தொன்மை, அண்மை. தன், பிற. தன்னுடையது, பிறருடையது. எளிய, அரிய, எட்டிய, எட்டா. செம்மை, கருமை. தீது, நன்று. கூடி, பிரிந்து. நம்பி அப்படின்னா நங்கை வரும். ஓகேங்களா? நம்பி அப்படின்னா நங்கை. திண்மம், நீர்மம். சாலிடு. திண்மம்னா சாலிடு, நீர்மம்னா லிக்விடு. தன்மை, வெம்மை. தன்மைனா குளிர்ச்சி, வெம்மை அப்படின்றது வெண்மை மீனிங்கில் வராது. வெம்மை சூடு அப்படின்றல வெக்கையாக இருக்கு அப்படி அது மாதிரி மீனிங்கில் வரும். காடு அப்படின்னா நாடு. நீண்டு, குறுகி. வாங்கல், விற்றல். கலை, கடை. போற்றி, தூற்றி. காய், கனி. என்னிடம் அப்படின்னா உம்மிடம். தெரு அப்படின்னா கொள்ளை. தன்னலம், பிறர் நலம். தேய்ந்து, வளர்ந்து. தனியாக, கூட்டாக. போடு அப்படின்னா
நெக்ஸ்ட்டு எடு, அது வந்து ஆப்போசிட்டில் வரும். சேமித்தார்னா செலவழித்தார், வறுமை அப்படின்னா வளமை, புதுமை அப்படின்னா பழமை, இயற்கை செயற்கை, அகம் புறம், வாழ்வு தாழ்வு, வாழ்த்தல் தூற்றல், வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது, தூற்றல்லாம் தூற்றுறது, நினை மற, கேடு அப்படின்னா நலம், பிழை திருத்தம். ஸோ அடுத்து வர எதிர்ச்சொல்லாம் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.